அன்பர்களே, இன்று தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியத்துறை ஸ்ரீ வரமுத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் வடக்கே அமைந்திருக்கிற கவரப்பேட்டைக்கு மேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. புனிதமான ஆரண்ய நதிக்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சிவனும் பார்வதியும் ஒன்றாக வந்து தனக்கு அருள் புரிய வேண்டும் என்று விரும்பினர். ரோமேச முனிவர் இவர் அகத்தியரின் சீடர். இவர் பிரம்மாவிடம் சென்று சிவன் பார்வதி தரிசனம் பெற தவம் செய்திட சிறந்த தலம் எது என கேட்டார். உடனே பிரம்மன் ஒரு தர்பையை சக்கரமாக செய்து எரிந்தார். இது சென்று நிற்கும் இடமே பூமியில் புனிதமான இடம். அங்கே சென்று வழிபாடு செய்தால் இறை தரிசனம் கிட்டிடும் என்றார். அந்த தர்பை சக்கரம் பூமியில் விழுந்த இடம்தான் பிரம்மாரண்யம் எனப்படும் அரியத்துறை எனப்படும். ரோமேச முனிவர் இங்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் செய்தார். அதன் பயனாக சிவன் பார்வதியோடு காட்சி தந்து வரங்களை தந்தார். முகுந்த முனிவர் காசி நோக்கி செல்லும் போது இங்கு வந்தார். அப்போது ரோமேச முனிவர் இத்தலம் காசியை விட புனிதமானது, இங்கு நீராடி ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரரை வழிபட்டால் இறை காட்சி கிடைக்கும், காசி சென்ற பலனும் இங்கேயே கிடைக்கும் என்றார். முகுந்த முனிவரும் அவ்வாறே வழிபட காசி காலபைரவரின் உருவில் சிவபெருமான் காட்சி தந்தார். அவரது சடையிலிருந்து கங்கை நீர் கொட்டியது. அது ஆரண்ய நதியில் கலந்து ஓடியது. அரிய கங்கை நீரை காலபைரவரை கொண்டு வந்தமையினால் இந்த ஊர் அரியத்துறை என பெற்றது. பித்ருதோஷம் நீங்க தானே காசி செல்கிறோம். அந்த தோஷம் இங்கு நீராடி வரமூர்த்தீஸ்வரரை வணங்கினால் தீர்ந்துவிடுமா. ஆரணி ஆற்றின் கரை ஓரம் இன்னும் ஊற்றெடுக்கிறது. வறட்சி காலத்திலும் வற்றுவதே இல்லை. முன்னர் செய்த பாவத்தினால் ஒரு குரங்கு இந்த பகுதியில் பிறந்து வேட்டைக்காரர்களால் துரத்தப்பட்டு அது இங்குள்ள அரச மரத்தையும் சிவலிங்கத்தையும் வழிபட்டு கங்கை நீரையும் அறிந்து உயிர் துறந்தது. மறுபிறவியில் காஞ்சி மன்னராக பிறந்து இக்கோவிலை தனி கோவிலாக எழுப்பி அவன் வழிபட்டான். இந்த கோவிலில் பழமை வாய்ந்த அரச மரம் ஒன்று உள்ளது. அதனை ஸ்ரீ கிருஷ்ணராகவே எண்ணி மக்கள் வழிபடுகிறார்கள். ஆலய பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை சன்னதிகள் உள்ளன. பிரகாரம் புல்தரையாக உள்ளது. அம்பாள் மரகதவல்லி தெற்கு நோக்கி உள்ளார். அழகே வடிவான ஆனந்த ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். இவளது அருள் பெற்று கருவறையில் லிங்க திருமேனியாக உள்ள ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரரை கிழக்கு நோக்கி சதுரபீடத்தில் நாம் கண்டு மகிழ்கிறோம். பிரகார வடக்கு பகுதியில் காசியிலிருந்து வந்த பைரவர் மணல் பைரவராக காட்சி தருகிறார். பித்ருதோஷம் உள்ளோர் புனித கங்கை நீரில் நீராடி வரமூர்த்தீஸ்வரரை வழிபட்டால் தோஷங்கள் விலகிடும். அமாவாசை, பிரதோஷம், கார்த்திகை, சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி போன்ற நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. தமிழ் வருடப்பிறப்பு, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, சிவராத்திரி போன்றவைகள் இங்கே விழா நாட்கள். பித்ருதோஷம் போக்கி வாழ்வை மலரச் செய்யும் அரியத்துறை ஸ்ரீ மரகதவல்லி உடனாய ஸ்ரீ வரமுக்தீஸ்வரரை வழிபட்டு நாம் உய்வோமாக. ஓம் நம சிவாயா.